தமிழ்நாட்டிற்கு ஆளுநராக ஆர்.என். ரவி வரும்போதும் சரி, தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை வரும்போதும் சரி, இங்கே என்ன ஒரு தோற்றம் கொடுக்கப்பட்டதுன்னு இப்போ நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு. 2 ஐபிஎஸ்ஸில் வருகிறார்கள். ஒருவர் கட்சிக்கு வருகிறார், ஒருவர் ஆட்சிக்கு வருகிறார். இந்த 2 ஐபிஎஸ்களும் இந்த திமுக கூட்டணியை, ஆளும் திமுகவை, இந்த திராவிட மாடல் ஆட்சியை என்ன பாடுபடுத்தப்பட போகிறார்கள் என்று பாருங்கள். இவங்க 2 பேர்ட்டையும் சிக்கி இவங்க சின்ன பின்னமாக போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்தாங்க. இன்றைக்கி 2 ஐபிஎஸும் ஒரே நேரத்தில் செல்லா காசாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒட்டுமொத்த நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் தங்களுடைய செயல்பாடுகளால். ஒரு ஐபிஎஸ் தன்னைத்தானே சவுக்கால் அடித்து கொண்டார். இன்னொரு ஐபிஎஸ்க்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலம் சவுக்கடி கொடுத்திருக்கிறது. ஆக 2 ஐபிஎஸும் சவுக்கடியை வாங்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏன்னா இந்த 2 ஐபிஎஸ்களும் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை, நீதமாக நடந்து கொள்ளவில்லை, சட்டப்படி நடந்து கொள்ளவில்லை. முழுக்க முழுக்க அவதூறு, பொய், எதேச்சதிகாரம், ஆணவம் என்கிற அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது. அதற்கு இன்னைக்கு ஒரு விடை கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் அவர் தமிழ்நாடு அரசின் மீது, தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மீது மோதல் போக்கை கையாண்டார் என்று சொல்லப்பட்டது. அது மோதல் போக்கு கிடையாது, அது தாக்குதல். மோதல் போக்குன்னா 2 பேரும் மோதினாதான் மோதல். தமிழ்நாடு அரசு எங்கே மோதிச்சு? தமிழ்நாடு அரசு சட்டப்படி தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் இயற்றுச்சு, தீர்மானங்களை கொண்டு வந்துச்சு. ஆளுநருக்கு அனுப்பணும்னு சட்டம் சொல்லுது, அதற்கு கட்டுப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பிச்சு. ஒப்புதல் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது, அதற்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கொடுக்காமல் சட்டத்தை மீறினார் ஆளுநர். அப்போது நீதிமன்றத்துக்கு போனோம். அதற்கு முன்னால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் கிடைத்திருப்பது தீர்ப்பு வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சியானது என்றாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் ஆளுநரை முறியடித்திருக்கிறோம், அவருடைய செயல்பாட்டை முறியடித்திருக்கிறோம். இன்றைக்குத்தான் ஆளுநர் தோற்று போனார் என்றல்ல, அவர் ஒவ்வொரு பிழை செய்ய செய்ய அந்தந்த காலகட்டத்திலேயே தோற்று போனார். அந்தந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாடு அரசு தன்னுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக இப்போ நீங்கள் இங்கே பேசின விஷயம் செந்தில் பாலாஜி வழக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக வைத்திருக்கலாமா வேணாமா என்பது முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. நீதிமன்றம் சொல்லிருச்சா? அது மட்டும் குட்டு இல்லையான்னு நீங்கள் கேட்டார்ல, நீதிமன்றம் சொல்லிச்சு. ஏன் தீர்ப்பு சொல்ல முடியல? ஆளுநர் ரவிக்கு இன்னைக்கு நீதிமன்றம் கருத்து சொல்லல, தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. ஏன்னா சட்டத்தை மீறி விட்டார் ஆளுநர், அதனால நீதிமன்றம் தீர்ப்பாக தந்திருக்கிறது. சட்டத்தை மீறவில்லை செந்தில் பாலாஜி. வழக்கு இருக்கிறது, வழக்கு இருக்கிறவங்க 1000 பேர் இருக்கிறாங்க, பதவியில் இருக்கிறாங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒருவர் தண்டிக்கப்பட்டால் மட்டும்தான் பதவியில் இருக்க முடியாது. அவர் தண்டிக்கப்படலை. சிறையில் இருப்பதோ வழக்கை சந்திப்பதோ அது ஒரு பதவியில் நீடிப்பதற்கு பிரச்சனையான விஷயம் கிடையாது. இது சாதாரண ஒரு குடிமக்களுக்கு தெரிந்த ஒன்று, உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா? அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதில் தீர்ப்பு சொல்ல முடியுமா? ஆமாம், நீங்கள் பதவியில் நீடிக்க கூடாது அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? உச்சநீதிமன்றம் அப்படி சொல்ல வாய்ப்பில்லை. எந்த நீதிமன்றமும் சொல்ல முடியாது. அந்த அதிகாரமே கிடையாது, சட்டத்தில் அதுக்கு இடமே இல்லை. அப்போ மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் அமைச்சரவையில் தொடர்றார். அமைச்சரவையில் தொடர்வதற்கான அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர்கிட்ட இருக்கு. ஆனால் ஆர்.என். ரவி அந்த அதிகாரம் தனக்குத்தான் உண்டு என்று பதவி நீக்கம் செய்தார். எவ்வளவு நேரம் நீடித்தது அந்த அதிகாரம்? அவர் போட்ட உத்தரவை அவரை திரும்ப பெறக்கூடிய படுதோல்வியை அவர் சந்தித்தாரா? அதுபோல அமைச்சர் பொன்முடி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு இழுத்தடித்தார். எவ்வளோ நாள் இழுத்தடிச்சாரு? பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு மறுத்தார். எவ்வளோ நாள் மறுக்க முடிஞ்சது? அவரே திரும்ப அதே பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். பார்த்தோம் தமிழ்நாட்டில் ஒவ்வொன்றிலையும். ஆளுநர் உரை என்ற பெயரில் அவரே வாசிச்சார். அவரே அதில் பல விஷயங்களை அவர் விருப்பப்படி சேர்த்தார். அந்த மன்றத்திலேயே அடுத்த நொடியே அது முறியடிக்கப்பட்டது. அவர் பேசுனது ஏதோ அவை குறிப்பில் ஏறாது என்று சட்டமன்றம் நிரூபித்தது. சட்டமன்றத்தினுடைய அதிகாரம், முதலமைச்சருடைய அதிகாரம் தான் அங்கே நிலைநாட்டப்பட்டதை தவிர ஆளுநருடைய அதிகாரம் அங்கே செல்லா காசாகி போச்சு. எத்தனை விஷயங்கள்ல ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்துக்கு சட்டம் இயற்றி அனுப்பணும், அதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது, அதெல்லாம் நான் ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னாரு. எவ்வளோ நாள் வச்சுட்டு இருக்க முடிஞ்சது? அவர் தான் கடைசியில் ஒப்புதல் கொடுத்தாரு. எத்தனை விஷயங்கள் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். ஒவ்வொன்றிலும் அவர் தோற்றுத்தான் போயிருக்கிறார். ஒன்றில் கூட
தமிழ்நாடு அரசு பின்னடைவை சந்திக்கல. தொடக்க முதல்ல பாருங்க, செந்தில் பாலாஜி பிரச்சனை, பொன்முடி பிரச்சனை, ஆன்லைன் ரம்மி பிரச்சனை, எத்தனை சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையில் உள்ள பிரச்சனை, எதுலையுமே தமிழ்நாடு அரசு சட்டத்தை மீறல, வரம்ப மீறல, மரபை மீறல. எல்லாத்துலேயும் சட்டத்தை பின்பற்றி, மரபை பின்பற்றி, நெறிமுறைகளை பின்பற்றி அந்த வரம்புக்குள்ள நின்று, அதே நேரத்தில் ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் கொடுத்து, அவருக்கு முறையா தகவல் அனுப்பி, அவருக்கு உரையை எழுதி முறையாக அனுப்பி, அவற்றை கையெழுத்து வாங்கி அதையே அவருக்கு படிக்க கொடுத்து, அவருக்கு சட்டமன்றத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து, சபாநகர் இருக்கையில் கொண்டு அவர் அமர வச்சு, எல்லா மரியாதையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலும் அவர் கண்ணிய குறைவாக நடத்தப்படவில்லை. இந்த அரசு தெளிவாக இருந்தது. ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தில் குறைவு இருக்கக்கூடாது. ஏன்னா சட்டம் அந்த கண்ணியத்தை கொடுக்க சொல்லுது, சட்டப்படி நடப்போம். இன்னொரு பக்கம் சட்டமீறலை அவர் செய்யும் போது அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, சட்டப்படியும் போராடுவோம், அந்தந்த நேரத்திலையும் அதை முறியடிப்போம்னு சொல்லி இரண்டிலும் தமிழ்நாடு அரசு தீர்க்கமாக வெளிப்பட்டதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு. இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இது என்னன்னா, இது தமிழ்நாடு அடைந்திருக்கிற வெற்றி என்றாலும் கூட பாஜக ஆளாத மாநிலங்களில், பாஜகவினுடைய எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் உள்ள அத்தனை பேருக்கு கிடைத்த தீர்ப்பு. நாளைக்கு பாஜக ஆட்சி டெல்லியில போய் ஒரு பாஜக எதிர்க்கட்சி வந்து உட்கார்ந்துட்டு இதே போல பாஜக ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து அடாவடி செய்யணும்னு நினைச்சா கூட அதற்கும் சேர்த்து இந்த தீர்ப்பு இன்னைக்கு ஆப்பு வைத்திருக்கிறது. அப்போ இது பாஜகவுக்கும் சேர்த்த உரிமைதான். இன்னைக்கு இந்த தீர்ப்பை வரவேற்று பேசாமல் பாஜகவோடு சேர்ந்து சட்டமன்றத்தில் கள்ளமௌனியாக இருந்த அதிமுகவுக்கும் சேர்த்த தீர்ப்பு இது. அவங்க நாளைக்கு ஆட்சியில் வந்து உட்கார்ந்தா கூட ஆளுநரை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்ப அதிமுகவுக்கும் சேர்த்து உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர், பாஜகவுக்கும் சேர்த்து உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இன்றைக்கு உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். நம்முடைய முதலமைச்சருடைய உயரம் இன்னைக்கு வந்து அளவிட முடியாத அளவுக்கு போயிருக்குது. அவர் ஒரு மாபெரும் தலைவராக, ஒரு மாபெரும் முதலமைச்சராக இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறார். ஏன்னா அவர் தொடர்ந்து எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள், அவருடைய செயல்பாடுகள் இன்னைக்கு அந்த வெற்றியை பெற்றுத்தருது. டீலிமிட்டேஷன்லாம் எந்த மாநிலத்தில் விவாதமாச்சு? எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களையும் இன்னைக்கு சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து அந்த விஷயத்தை பற்றி பரவ வச்சாரா இல்லையா? இன்னைக்கு அதை பின்பற்றி ஒவ்வொரு மாநிலமா இன்னைக்கு பேசுறாங்களா இல்லையா? அவருடைய திட்டங்களும் சரி, ஒன்றிய அரசு எதிர்ப்பில் அவர் சட்டப்படி எடுக்கிற நிலைப்பாடுகளும் சரி, அது ரோல் மாடலா இருக்கு, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக கிடைத்திருக்கிறது. நான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போதே அதான் சொன்னேன். இதை வரவேற்று இன்னைக்கு சட்டமன்றத்தில் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம். சட்டமன்றத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதோடு இது நின்றுவிடக்கூடாது. இது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. தமிழ்நாடு தழுவிய அளவில் வீதிகள் தோறும் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வெற்றி. வரலாற்றில் வந்து காலம் கடந்து பல காலத்திற்கும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய வெற்றி. நீங்கள் இந்த கால வரையறை பற்றி பேசினாங்க. இனிமேல் வந்து 1 மாசத்துக்குள்ள 3 மாசத்துக்குள்ள கால வரையறை பண்ணிட்டாங்கன்னு. அதாவது ஒன்றிய அரசு இயற்றி அனுப்புகிற சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் உடனே ஒப்புதல் கொடுக்கிறார். வக்ஃபு சட்டம் எப்போ அனுப்புனாங்க, எப்போ ஒப்புதல் கொடுத்தாங்க? வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி அந்த சினிமா டைலாக் மாதிரி எப்போ சட்டம் போச்சுன்னு தெரியல, எப்போ சட்டம் கையெழுத்து போட்டு வந்துச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவருக்கு என்ன கால வரையறை இருக்கா? ஏன் அவர் கிடப்பில் போடலை? அப்போ எவ்வளோ துரிதமாக செயல்படுறாங்க. அப்போ அப்படி செயல்படக்கூடியவர்கள் இங்கே அதான் வரையறே இல்லையா, எவ்வளோ நாளும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்து மக்களை தண்டித்தார்கள். அதாவது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இருக்கிற சட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கிற சட்டத்துக்கு பாஜகவின் 4 உறுப்பினரை தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாடு சட்டமன்றமும் ஆதரிக்குது. தமிழ்நாடு அரசு கொண்டு வர்ற எந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆதரிக்கிற வரவேற்கிற சட்டங்களை, சட்ட திருத்தங்களை, தீர்மானங்களை அனுப்புனா அதை காலம் தாழ்த்துவது எப்படி? இது எவ்வளவு பெரிய அராஜகமான நடவடிக்கை. அதுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி. இனிமே எந்த மாநிலத்திலும் எந்த ஆளுநரும் இப்படி செய்ய முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.